வாய்ஸ் இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கிட்ட டிஏஜி வைத்தேஜி வந்துட்டு கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க பையன் வந்து கடைக்கு வரேன்னு சொல்லிட்டான் நாளையிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி, ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வீரா எங்கள் வீட்டு மருமக தான் சொல்கிறாங்க, அதையும் பார்த்துலான்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இதை ரெண்டுக்கு இவங்க ரத்னாவும் பரணியும் கேட்டுறாங்க. எப்படியாவது வந்துட்டு அதை கெடுக்கணும்டி, அவனை போக வைக்கணும், என் தம்பி சிவபாலனுக்கு தான் வீராவை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக போயிடுவோண்டி, நம்ம நாளைக்கு கடைக்கு போயிட்டு அவனை இது பண்ணி அமுச்சு விட்ருவோம், அவன் இதுக்கு ஃபிட் இல்லைன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பிளானை போட்டுருக்காங்க. மறுநாள் வந்துட்டு கடைக்கு சண்முகம் போகிறதுக்கு முன்னாடியே ரத்னாவும் பரணி அதுக்கப்புறம் எசக்கி 3 பேர் போயிருக்காங்க. எசக்கி போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க நம்ம வெட்டுக்கிளிக்கிட்ட. சண்முகம் வந்தவொடனே என்னடா இது புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நான் கடைக்கு வரக்கூடாதா, இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் லீவாக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரத்னாவும் எசக்கியும் சொல்ல, பரணி எனக்கு கிளினிக் லீவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ கடையில் இவ்வளோ பேர் இருந்தால் எப்படி 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், வெட்டிக்கிளி ஒழுங்காக அமுச்சு வச்சுட்றா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் போக மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு டிஏஜியோட பையன் வந்துட்டு வராரு. வந்தவொடனே வந்துட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங், வந்தது 10 நிமிஷம் லேட்டு, ஒழுங்காவா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் இது பண்ணுறாரு. அப்புறம் சோப்போட வேலையெல்லாம் வந்துட்டு சோப்பு இதுவெல்லாம் கேட்டுக்க சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து பச்சை சோப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இவர் திருன்னு முழிக்கிறாரு. அப்புறம் பச்சை சோப்பு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளி சொல்லி கொடுக்காத தப்பாக எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இவர் அவுட்டு, இவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி எசக்கி வந்துட்டு இவங்க வந்துட்டு கிண்டல் அடிச்சிட்ருக்காங்க. கனி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இவருக்கு வந்துட்டு விலையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சீட்டில் எழுதுறாரு. அந்த மாதிரியெல்லாம் எழுதக்கூடாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், நான் அப்புறம் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சண்முகம் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. சரின்ட்டு அதையும் எழுதாமட்டாரு. அப்புறம் வேணும்னே வெட்டுக்கிளிக்கிட்ட சொல்லி அவரை திட்ட வைக்கிறாங்க. அதனால் அவரும் வந்துட்டு வெட்டுக்கிளியும் வந்துட்டு டேய் இதை மடிச்சு விடா அதை மடிச்சு விடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவசரமாக ஒருத்தர் பருப்பு கேட்டு வராங்க. இவர் திருன்னு மூச்சுட்டு இது பண்ணும்போது கொட்டிடுறாரு. அதனால் வந்துட்டு செம்மையாக வெட்டுக்கிளி பிடிச்சிட்டு திட்டுறாரு. என்ன உனக்கு இது கூட பண்ண தெரியலையான்னு சொல்லிட்டு சரி வெட்டுக்கிளி எடுத்து வைன்னு சொல்ல, அதுக்கும் வந்துட்டு வெட்டுக்கிளி அவரையே திட்டிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது இவனை அமுச்சு வச்சணுன்ற மாதிரி பிளானாக பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. முதல் நாள் தானே, இவன் நிறைய விஷயத்தில் இது பண்ணியிருக்கான், அதனால் முதல் நாளுன்றதுனால இன்றைக்கி ஒரு பயிற்சி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாரு சண்முகம். இதை வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு எசக்கிக்கு கால் பண்ணி கனி வந்துட்டு பேசுகிறாங்க ரத்னா ஃபோன்லேருந்து. இந்த மாதிரி அண்ணன் வந்துட்டு அவரை வர வச்சுருந்தாங்க, அவரும் வந்திருந்தார். ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, முதல் நாளே அவர் சொதப்பினதுனாலையும் அண்ணன் வந்துட்டு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த அண்ணனுக்கு போட்டி பிடிச்சிருக்கா, அதெல்லாம் கிடையாது, வீரா வந்துட்டு என்னோடய மச்சின சிவபாலனுக்கு தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது, நான் நாளைக்கு கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அத்தைக்கிட்ட சொல்ல அவங்க அத்தை உடனே வந்துட்டு கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்துட்டு வேணும்னே டிஜியோட பையனை வந்துட்டு அவமானப்படுத்துகிறாங்க. அவங்களுமே எங்கள் பாரு தம்பி ஒழுங்காக வந்துட்டு போயிடு, என் பையனுக்கு தான் வந்துட்டு வீரா, நீ எல்லாம் இதுக்கெல்லாம் போட்டிக்கு வராதான்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா, வீராவை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது இதுன்னு சொல்லி அவங்க வந்துட்டு கழுத்து பிடிச்சி, அதாவது கடைக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க பாக்கியம். இதனால் அவர் செம கடுப்பாயிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் புலம்புறாரு. என்னால் அங்கே இருக்க முடியாது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பாரு, இது நீ படுற அவமானம் எல்லாமே வந்துட்டு அந்த வீராவை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிறதுக்கு தான், உங்கள் அப்பாவையும் என்னையும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ கண்டி அந்த பொண்ணை வந்துட்டு நீ அந்த போட்டியில் ஜெயிக்காமல் வந்து நின்ற, நான் அவ்வளோதான், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதனால் நான் கண்டிப்பாக செய்கிறமான்ற மாதிரி அவங்க பையனும் வந்துட்டு ஒத்துக்கிறாரு. அதோட எபிசோட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.